ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெஜிசரி லைஃப் ஸ்டைலுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அது என்ன ஸ்வீட்டுனா கேசரி தான். இது சாதாரண கேசரி இல்லை, சம்பா ரவை கேசரி, அதுவும் பலாப்பழ கேசரி, ஜாக் ஃப்ரூட் கேசரி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை காய வச்சுக்கிறோம். கடாய் காய்ச்சினதும் நெய்யை ஊற்றி ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் போட்டு அதை நெய்யில் போட்டு பொரிச்சிட்டு முந்திரி திராட்சை இதையும் சேர்த்து அதையும் நல்லா பொரிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கிறோம். பவுலில் தனியாக எடுத்து வச்ச பின்ன பலாப்பழத்தையும் அதே நெய்யில் போட்டு நல்லா அதையும் பொரித்து வறுத்து எடுத்துக்கிறோம். அதையும் நல்லா நெய்யில் போட்டு வறுத்து ஒரு பவுலில் போட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் எடுத்து வச்சுட்டு இதே நெய்யில் தான் நம்ம ரவையும் வறுக்கிறோம். ரவை சம்பா ரவை தான் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானதுக்கு ஆல் மெம்பர்ஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். 500 கிராம் ரவை எடுத்துருக்கிறேன். சம்பா ரவை தான் எடுத்திருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவையானுங்கிறத நம்ம பலாப்பழம் எண்ணெயில் பொரிக்கிறதுக்குள்ளார நம்ம என்னென்ன தேவையானது நம்ம பார்த்துடலாம் வாங்க. 1/2 கிலோ ரவைக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ சர்க்கரை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 100 கிராம் நெய், அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி. ஒரு பவுல் ரவைக்கு 3 பவுல் தண்ணி வச்சுருக்கேன். சம்பா ரவைங்கிறனால கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே இப்படி 3 வைக்கலாம். 3 தண்ணி ஊற்றலாம். தாராளமாக நீங்கள் 3 தண்ணி ஊற்றலாம். ஸ்வீட்டும் நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். வேணும்னா கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கலரு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கலருக்கு நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவையை நல்லா வறுத்துட்டு அதிலையே தண்ணியை நம்ம ஊற்றிருக்கோம். 1 கப்பு பவுலுக்கு ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 3 கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கும் போது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். தெரிக்காமல் பார்த்துக்குங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதை நல்லா இலக்கிட்டே இருந்து அது நல்லா வெந்து வர்ற டைமில் நம்ம ஸ்வீட்டு சர்க்கரை நம்ம எவ்வளோ சர்க்கரை தேவைப்படுதோ அவ்வளோ சர்க்கரை போடலாம். இது சர்க்கரையும் போட்டு நீங்கள் செய்யலாம், வெல்லம் போடலாம், கரும்பு சர்க்கரை போடலாம். உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். நான் போட்டிருக்கிறது சர்க்கரை தான் போட்டிருக்கேன். நாங்கள் சர்க்கரை போட்டு செஞ்சாலே போதும். எங்கள் பசங்களுக்கு சர்க்கரை போட்டால் தான் பிடிக்குது. அதனால் நான் சர்க்கரை போட்டு தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் போட்டு தாராளமாக செய்யலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் இது ரம்ஜானுக்காக நான் ட்ரை பண்ணதுனால நீங்களும் பண்ணி பாருங்கள். இப்போ ரவை வந்துருச்சு. நல்லா இறுகி வர்ற டைமில் பலாப்பழத்தை போட்டிருக்கேன். ஏன்னா பலாப்பழமும் வேகணும், அதனால் இப்போவே பலாப்பழத்தை போட்டிருக்கேன். சர்க்கரை இன்னும் நான் போடல. பலாப்பழத்தை போட்டு அது கொஞ்சம் இறுகி வரும்போது அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போடுறோம். சர்க்கரை போட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறி சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிரும். இன்னும் நல்லா கேசரி இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நல்லா இறுகி வரும்போது நீங்கள் ஒரு பிஞ்ச் உப்பு, நமக்கு வேணுங்கிற கலர் கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கிளறிடுறோம். இப்போ அதை சர்க்கரை போடுறோம் பாருங்கள். சர்க்கரை போட்டோன்னதும் ரவை நல்லா லூஸ் கிடச்சிருச்சு. நல்லா பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் நல்லா இறுகி வரணும், சரிங்களா? இறுகி வர்ற டைமில் தான் நம்ம கலரும் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டு நல்லா அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பவுலில் கமுத்தி வச்சுட்டு ஒரு ப்ளைட்டில் நீங்கள் கமுத்திடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ கேக்கு மாதிரி நல்லா ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி திராட்சை போட்டு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்னால் 500 கிராம் ரவை எடுத்திருக்கோம். அதுக்கு ஏற்றபடி அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கோம். 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய்,
ஒரு 20 பல் முந்திரி, ஒரு 20 திராட்சை, 100 கிராம் நெய், 3 கப்பு எந்த பவுலில் எடுத்து ரவை அதே பவுலுக்கு 3 கப்பு தண்ணி.